தந்தையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம்.
யோவான் நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 17 முதல் 30 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது. தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாயிருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயனச் செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, பல குழந்தைகளுடைய விருப்பம் இன்றைக்கு பப்ஜி விளையாட்டில் வெற்றி பெற வேண்டும் என்பது. பல இளையோர்களின் விருப்பம் அம்மா அப்பாவை சாப்பாடுல உழைக்காமலேயே இந்த மண்ணிலை சாதித்து காட்டுவது. பல பெற்றோரின் விருப்பம் அடுக்குமாடி கட்டிடங்களை எழுப்பி அதில் குடிபுகுவது. இப்படி எல்லாருடைய விருப்பமும் எண்ணங்களும் மாறுபட்டதாகவே இருந்து வருகிறது. ஆனால் இவையெல்லாம் நம் வாழ்வில் நடந்தேறுமா என்றால் அது கேள்விக்குறியாகவே அமைந்து விடுகிறது. நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் விருப்பம் போல இயேசுவின் விருப்பம் என்ன என்பதை தான் இன்றைய வாசிக்கப்பட்ட பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசுவின் விருப்பம் என்னவெனில் தன்னை அனுப்பிய தந்தையின் வாக்குப்படி செயல்படுவதே. அதனால்தான் பிலாத்து இயேசுவிடம், உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று கூறும்போது, இயேசு மேலிருந்து அருளப்படாவிட்டால் உனக்கு என் மீது எந்த அதிகாரமும் கிடையாது என்றும், இயேசுவின் ஜெபத்தில் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்றும், பரிசேயர்களின் வினாவிற்கு என் தந்தையின் விருப்பப்படி செயல்படுவதே என் பணி என்றும் பதிலளிக்கிறார். காரணம், தன் விருப்பம் இந்த உலகத்தினர் விருப்பம் போன்று அல்ல, மாறாக தந்தையின் திருவுளப்படி நடப்பதே தன் விருப்பம் என்பதனை முற்றிலுமாக உணர்ந்திருந்தார். அதனால்தான் 3 ஆண்டுகள் பணி வாழ்வில் வந்த துன்பங்களை துணிச்சலோடு எதிர்கொண்டு மக்கள் வாழ்விலே பல புதுமைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை செய்தார் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். நாம் யாருடைய விருப்பப்படி செயல்படுகிறோம் என்பதை இந்த தவக்காலத்தில் நாம் சிந்திப்போம். நம்முடைய விருப்பமா அல்லது கடவுளுடைய விருப்பமா? கடவுளின் விருப்பத்தின்படி செயல்படுகிற போது அதனால் வருகிற துன்பங்களை தாங்க மன வலிமையை கடவுளை தருவார். ஆனால் நம்முடைய விருப்பம் முன்வைகின்ற போது நாம் பலனற்றவர்களாக மாறிவிடுகிறோம். இதுவும் உண்மைதான். எனவே எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஏதோ இருக்கிறேன், என்னத்த இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு முறை உண்டு. எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால், என்ன பிழப்பு சார், இது சரியான நாய் பிழப்பாய் போச்சே என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு. இன்னொரு கூட்டம் இருக்கிறது, எப்படி சார் இருக்கிறீங்க, செய்யணும், செய்து காட்டணும், கொஞ்சம் கஷ்டங்கள் தான் இருக்குது, பட்டு வாழ்ந்து காட்டுவோமே என்று சொல்லுகின்ற தன்மை. இந்த 3வது துறை இருக்கிறதே, இதுதான் கடவுளுக்கு பிடித்தது.
வாழ்வின் மிக பெரிய இழப்பு சாவு அல்ல, மாறாக நாம் உயிரோடு இருக்கும் போதே நமக்குள் இருப்பவை செத்து போக அனுமதிக்கின்றோம் அல்லவா? அதுதான் மிகப்பெரிய இழப்பு. வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம். கடவுள் நம் பக்கம்தான் இருப்பார். கடவுள் எதை செய்ய வேண்டுமென்று விரும்புகிறாரோ அதை நாம் செய்ய ஆண்டவர் இயேசுவை போல முயற்சி எடுப்போம். ஆமேன். ஓய்வில்லா ஆண்டவரே, அன்பு செய்வதற்கு, இரக்கம் காட்டுவதற்கு, பரிவு கொள்வதற்கு ஓய்வு எடுக்காமல் எப்போதும் உழைக்கும் ஆர்வத்தை எங்களுக்கும் தாரும். ஆமேன். ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள், கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள், கடன் துயர்கள்
பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனையாளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனையாளுமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
புனிதரே காக்கும் கடவுள் கனிவை தர பரிந்துரை புனிதரே காவல் நீயே காவல் நீயே அரிதாஸ் புனிதரே காக்கும் கடவுள் கனிவை தர பரிந்துரை புனிதரே பாடுகின்றோம் பாசமாய் அரபிய அன்பு காவலே பாரலாம் பரவும் புகழ் பாடலால் பாடுகின்றோம் காவல் நீயே காவல் நீயே அரிதாஸ் புனிதரே காக்கும் கடவுள் கனிவை தர பரிந்துரை புனிதரே அரபிய மண்ணில் ஆண்டவர் இயேசுவுக்காய் தலையை பரிசாய் தந்தவரே அரபிய மண்ணில் ஆண்டவர் இயேசுவுக்காய் தலையை பரிசாய் தந்தவரே உமது இரத்தத்தால் மறைசாட்சியாகி உமது இரத்தத்தால் மறைசாட்சியாகி உம் மாந்தரின் எழுச்சியாய் மரணம் ஏற்றி மாந்தரின் எழுச்சியாய் மரணம் ஏற்றி பாடுகின்றோம் பாசமாய் அரபிய அன்பு காவலே பாரலாம் பரவும் புகழ் பாடலால் பாடுகின்றோம் காவல் நீயே காவல் நீயே அரிதாஸ் புனிதரே காக்கும் கடவுள் கனிவை தர பரிந்துரை புனிதரே தியாகத்தின் உருவேயம் நம்பிக்கையின் விளக்கே இறை ஆட்சியை மூச்சாய் கொண்டவரே தியாகத்தின் உருவேயம் நம்பிக்கையின் விளக்கே இறை ஆட்சியை மூச்சாய் கொண்டவரே மரிமகனிடம் நிதம் செவிப்பவரே மரிமகனிடம் நிதம் ஜெபிப்பவரே உம் மன்றாட்டால் எமை தினம் அரவணைத்தவரே மன்றாட்டால் எமை தினம் அரவணைத்தவரே பாடுகின்றோம் பாசமாய் அரபிய அன்பு காவலே பாரலாம் பரவும் புகழ் பாடலால் பாடுகின்றோம் காவல் நீயே காவல் நீயே அரிதாஸ் புனிதரே காக்கும் கடவுள் கனிவை தர பரிந்துரை புனிதரே காவல் நீயே அரிதாஸ் புனிதரே காக்கும் கடவுள் கனிவை தர பரிந்துரை புனிதரே பாடுகின்றோம் பாசமாய் அரபிய அன்பு காவலே பாரலாம் பரவும் புகழ் பாடலால் பாடுகின்றோம் பாடுகின்றோம் பாசமாய் அரபிய அன்பு காவலே பாரலாம் பரவும் புகழ் பாடலால் பாடுகின்றோம் நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும்
ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.